हाय नमस्ते। இன்னைக்கு நான் பிரவீன் உத்ராடில் ஏக் டீனக்கா அப்படின்னு ஒரு போயம் நடத்த போகிறேன். பேஜ் நம்பர் 152 எடுத்துக்கோங்க. एक टीना का वन टेस्ट कवि परिचय. एक टीना का नाम कविता श्री अयोध्या सिंह उपाध्याय हरिहर की कविता है. இந்த போயம் एक टीना का இந்த போயம் யார் எழுதியிருக்கானா அயோத்தியா சின் உபாத்தியாய் எழுதியிருக்கலாம். हरिहरன்னு நம்ம அவங்கள கூப்பிடுறோं. कड़ी बोली में कविता लिखने वाले आरंभिक कवियों में हरिहर भी एक हैं. இந்த மாதிரி போயமெல்லாம் எழுதுறதுல ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஹரிஹரும் ஒருத்தர். प्रिया प्रवास साहब का महाकान्य है. प्रिया प्रवासன்னு அந்த போயம் அவங்க எழுதியிருக்கா. महाकान्यना लिटरेचर क्रिएशन சொன்ன மாதிரி. कविता परिचय. मनुष्य अहंकार करता है. ह्यूमन्सலாம் ரொம்ப ப்ரௌடாக பிஹேவ் பண்ணுறா. वह मानता है कि उसी के कारण सब काम ठीक चलता है. அங்கே என்ன யோசிக்கிறானா அங்கே என்ன எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குது. कवि जानते हैं कि मनुष्य के अहंकार को मिटाने के लिए छोटी सी टीना का काफ़ी है. போயட் என்ன யோசிக்கிறான்னா மனுஷியோட அந்த ப்ரௌட்னஸை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு ஒரே ஒரு குட்டியான டஸ்ட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. यही बात इस कविता में बताई गई है. இது பற்றினா இந்த போயம்மை சொல்லியிருக்கு. कविता सारांशन. कवि की यह कविता उनके अनुभव से उत्पन्न है. कवि போயத்தண்டு இந்த போயம் அவங்களே கிரியேட் பண்ணி எழுதுறா. அவங்க கிரியேஷன்னு இந்த போயம்ஸை எழுதுறா. इसीलिए कवि ने यह कविता उत्तम पुरुष में लिखी है. ஆனால் போயத்தண்டு இந்த போயம்மை ஃபஸ்ட்டு பர்சனாக எழுதியிருக்கா. कवि कहते हैं कि एक दिन में अपने घर के मुंडेरे पर खड़ा था. कवि போயட் சொல்கிறா ஒரு நாள் நான் என்னோட வீட்டில் முண்டேரேனா பால்கனி இல்லாட்டி டெரஸ், அதுக்கு 2 மீனிங் இருக்குது. இதாரும் ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம். அவர் ஒரு நாள் பால்கனியில் நின்றுட்டு இருந்தாராம். मैं कविता लिखता हूँ और लोग मेरी कविता को पसंद करते हैं. நான் போயம் எழுதுவேன், அதோடு சேர்த்து மக்களுக்கும் என்னோட போயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. इसीलिए मैं गमंडा हो गया था. அதனால் நான் ரொம்ப ப்ரைடாக மாறிட்டேன். गमंड के कारण मैं एटा हुआ खड़ा था. ப்ரைட்னஸ்க்காக நான் ஏன்ட்டாவும் வித் ப்ரைட்னஸ் தான். ப்ரைட்னஸால் அங்கே ப்ரைட்னஸோட நின்றுட்டுண்டாலாம். इतने में एक टीना का दूर से उड़ता हुआ आया. அப்படி நின்றுட்டுருக்கும் போது ஒரு டஸ்ட் பறந்துட்டு வந்துடான். टीना का अचानक मेरी आँख में पड़ गया. அந்த टीना का அந்த டஸ்ட் திடீர்னு நே கண்ணில் உழுந்துட்டான். टीना का जब मेरी आँख में पड़ा तब मैं चौंक गया. दर्द के कारण बेचान हो गया. இப்போ அந்த டஸ்ட் நீ கண்ணில் பட்டுரோ அப்போவே எனக்கு அந்த ப்ரைட்னஸ்லாம் போயிட்டு. दर्द के कारण ड्यू टू पेन बेचैन हो गया. मेरी आँख लाल हो गई. செகண்ட் லைன் என்ன சொல்லியிருக்குன்னா டியூ டு பெயின், இந்த பெயினால் என்னோட ஃபைட்னஸ்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு செகண்ட் லைனையும். மேரி ஆங்க் லால் ஹோ கயி, என்னோட ஐயெல்லாம் ரெட்டிஸாக மாறிட்டு.
वह दुकान लगी। அவரண்டு ரொம்பவே सैडा अंडा। यह बात जानकर लोग मेरी आंखों पर कपड़े से मूंटे देने लगे। இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு மக்கள்லாம் எனக்கு கண்ணை பார்த்துட்டு அந்த துணியை நம்ம பாலாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம்ல மீனிங் ஒட்டடம் பண்ணுவாள் கண்ணில் துணி வச்சு பண்ணுவா அது பண்ணிட்டு இருந்தாலாம் எல்லா மக்களும்। टीना के निकलने से पहले मेरा गमद निकल भागा। டஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே என்னோட பிரைட்னஸ்லாம் அப்படியே பிரைட்னஸ் ஆகான்। लोग थोड़ी देर मूंटे देते रहे। மக்கள் வந்து ரொம்ப நேரமாக அந்த ஒட்டடம் பண்ணிகிட்டே இருந்தா। टीना का निकल गया। डस्ट வெளியே வந்துட்டு। तब मेरी बुड्ढी ने डांटा हुआ मुझे से कहा कि तुम किस लिए इतना घबरा करते रहे। அப்போ வந்து என்னோட புட்டி திட்டிகிட்டே இருந்துறான்। நீ இவ்வளோ பிரைட்னஸாக இருந்த அப்படின்னு திட்டிகிட்டே இருந்துறான்। तुमको परेशान करने के लिए एक छोटा सा टीना का पर्याप्त है। உன்னை வந்து ரொம்பவே சேடாக வரியாக ஆக்கிறதுக்கு ஒரு குட்டியாக டஸ்ட்டு போகிறோம்। विशेषता एंडिंग अहंकार मनुष्य के पतन का कारण है। இந்த பிரைட்னஸ்லாம் மனுஷிய ரொம்ப செல்ஃபிஷாக நடந்து அதெல்லாம் மனுஷியாவை டிஸ்ட்ராய் பண்ணலாம்। कवि इस सरल और छोटी कविता में यही तथ्य समझते हैं। போயட் வந்து இந்த சிம்பிளான ஸ்மாலான போயமில் மாரல் வந்து இதுதான் சொல்லறா। கவிதா சுபோட போயம் ரொம்ப நல்லா இருக்கு, குட்டாக இருக்கு। இந்த போயம் வந்து நீங்கள் இப்போ பேஜ் நம்பர் 144க்கு போனேன்னா இப்போ வந்து இந்த பிரவீன் உத்ராட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து ரைட்டர் பற்றியும் படிக்க போகிறோம், அந்த ரைட்டர் எழுதின 2 போயம் பற்றியும் நம்ம படிக்க போகிறோம்। ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 2 போயமையும் முடிச்சுட்டு அப்புறமா ரைட்டர் பற்றி படிக்க போகிறோம்। அதுதான் இந்த பிரவீன் உத்ராட் வந்து நம்ம இப்படி தான் படிக்க போகிறோம்। முதல்ல வந்து 2 போயமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயட் பற்றி படிப்போம்। இப்போ நம்ம ஏக் தீனக்கா முடிச்சாச்சு அவரோட போயமில்। ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்। மீண்டும் சந்திப்போம்। தேங்க்யூ, தன்யவாத்।